வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 23,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு இதே பிடிஎஃப்லேயே இருக்குது. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு சிங்கிள் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடணும். அடுத்து இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அட்ரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு எல்லாமே நீங்கள் டிக் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ 10th and 12th மார்க் ஷீட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா ஹைஃபன் போட்டுட்ருங்க. ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நேட்டிவிட்டி அல்லது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரா அல்லது டெசர்டட் ஒய்ஃப் அல்லது டெஸ்டிடியூட் விடோ அல்லது டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணிடணும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக இங்கே வந்து சிக்னேச்சர் பண்ணிடுங்க. இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற டேட்டு, பிளேஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜுக்கான ப்ரூஃப், அதாவது உங்களுடைய டிசி மார்க் ஷீட் ஏதாவதுன்னு வைக்கலாம். அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்று, மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வைக்கலாம். இருப்பிட சான்று, ஜாதி சான்று, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப், வேலை வாய்ப்பாக பதிவு சான்று இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? நிர்வாக செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639007 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப்லைன் மூலமாக நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அரசு கல்லூரி மருத்துவமனை அல்லது இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகம், ஆயுஷ் தேசிய ஊரக நலத்திட்டங்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் மற்றும் ஆரம்ப சுகாதார அலுவலகங்களில் வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் டிசம்பர் 27ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் ஆயுஷ் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பர் டேக்கு 300 ரூபாய் பெய்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் எலிஜிபிள் தான்.
மொத்தம் 59 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் வேரியஸ் கேட்டகிரியில் 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 8500 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் பண்ணவங்க எலிஜிபிள். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 13,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரபி முடித்தவங்க எலிஜிபிள். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஆடியோலஜிஸ்ட் கேட்டகிரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 23,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து ரேடியோகிராஃபர் ட்ராமா கேரில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 13,300 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் ரேடியோ டயக்னாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சியில் ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 20லேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 13,500 ரூபாய் பெர் மந்த்துக்கு இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க, ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிபிஏ, பிசி இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 இயர் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், டைப்ரைட்டிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 20லேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி ஒன் ஸ்டாப் சென்டரில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 23,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெலவென்ட் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டில் 1 ஸ்டாப் சென்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 23,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்தா எலிஜிபிள். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலரில் இன்டெகிரேட்டட் கவுன்சிலிங் டெஸ்டிங் சென்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்காலஜி அல்லது சோசியல் ஒர்க்கு அல்லது சோசியாலஜி அல்லது ஆந்த்ரோபாலஜி அல்லது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து லேப் டெக்னீஷியன், இது பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கவுன்சிலிங் டெஸ்டிங் சென்டரில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 13,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 14,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பில் நீங்கள் பயாலஜி அல்லது பாட்டனி அதோட ஜுவாலஜி எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் மேல் கேட்டகரியில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. மொத்தமாக 20 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் கரூர் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன்ஸை நீங்கள் நேர்லேயும் சப்மிட் பண்ணலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா மாறுதலுக்குட்பட்டது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப அப்ளிகேஷனில் இருக்க எல்லா ஃபீல்டுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் சரியான இடத்துல நீங்கள் சைனும் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசலாக கையொப்பமிட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.